ஆனந்தி, ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான போர் 22வது நாளை எட்டியுள்ள சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ரம்ஜான் நாளையொட்டி இன்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அத்துடன் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்றும் இந்தியாவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நீங்குவதற்கு உதவ வேண்டும் என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். மேற்காசியா போரில் எண்ணெய் வயல்கள் தாக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என இருதரப்பிற்கும் தாம் வலியுறுத்தியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லக்கூடிய அந்த கடல்வழி பாதையில் எந்த விதமான பேராபத்தும் போர் அச்சமும் இல்லாத வகையில் சரக்கு போக்குவரத்து நடைபெறுவதற்கு ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச அளவில் சரக்கு போக்குவரத்து இதனால் முடங்கி இருக்கிறது என்பதையும் அந்த பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதனால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போரில் கடந்த 20 நாட்களுக்கும் அதிகமாக அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அவற்றின் விலையிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள இந்த சரக்கு போக்குவரத்து நெருக்கடியையும் கடல்வழி போக்குவரத்தில் மிக முக்கிய பாதையாக திகழக்கூடிய அந்த ஹோர்முஸ் நீரிணையையும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மேற்காசிய பதற்றத்தில் எண்ணெய் வயல்கள் மீதான குண்டுவீச்சு தாக்குதல்களை இருதரப்பினரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபருடன் தொலைபேசி மூலமாக அந்த பேசுகையில் வலியுறுத்தி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஈரானில் இருந்து இந்தியாவுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரக்கூடிய கப்பல்களுக்கு சில நிபந்தனைகள் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்படுகிறது. அவற்றை நீக்க வேண்டும் என்றும் ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பை இதுவரை அளித்து வந்தீர்கள், இனிமேலும் அது போன்ற பாதுகாப்புகளையும் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான அந்த அரசியல் நிர்வாக ரீதியான நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.